6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய பாடம் நூலகம் நோக்கி. கற்றது கையளவு கல்லாது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கின்ற பாடங்களை மட்டும் தவிர பொதுவான நூல்களை படித்து பொது அறிவை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு களமாக இருப்பதான் நூலகம். அந்த நூலகத்திற்கு செல்லுகின்ற அங்குள்ள வசதி வாய்ப்புகளை பற்றி தான் இன்றைய பாடம். 6ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் களப்பயணமாக போகிறாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு போகிறாங்க. அங்கே மாணவர்கள்லாம் அந்த ஆசியா கண்டத்தில் 2வது பெரிய நூலகம் இதுதான் அப்படிங்கிறத ஆசிரியர் அங்கே அறிமுகம் செய்கிறாங்க. அனுமதி கடிதத்தை பெற்று ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் இருக்குது. இந்த படத்தில் இருப்பவர் சொல்கிறாங்க நூலக பொறுப்பாளர். அப்போ அங்கே நூலகத்தில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னா, தரைதளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உள்ள பிள்ளைங்க படிக்கிறதுக்காக பிரெய்லி நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள் குறுந்தகடுகள்லாம் இருக்குது அப்படின்றாங்க. கணியன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு சொல்கிறா, பக்கத்து வீட்டு அண்ணாவுக்கு பார்வை குறைபாடு இருந்துச்சு. அதை அவங்களுக்கு அதை அந்த பிரெய்லி நூல்கள் எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் பட்டப்படிப்பு முடித்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நூலகர் சொல்கிறார், நகரம் படிக்கட்டு இந்த இருக்குது, முதல் தளத்திற்கு செல்லலாம் அப்படின்றாங்க. சிறுவர்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற அனைவருமே மகிழும் அளவுக்கு விளையாட்டு தளங்களும் நூலகமும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் தளம் இங்கே ஓலைச்சுவடிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே ஒவ்வொரு தளத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, 2வதுல தமிழ் நூல்கள், 3வதுல கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள், 4வதுல பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி, 5வதுல கணிதம் அறிவியல் மருத்துவம், 6வதுல பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை, 7வதுல வரலாறு சுற்றுலா, 8வதுல நூலகத்து நிர்வாக பிரிவு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்குள்ள புத்தகங்களை நம்ம எடுத்துகிட்டு போகலாமான்னு அங்கே ஒரு பொண்ணு கேட்குறா. அதுக்கு ஆசிரியர் சொல்ல முடியாது, இங்கே எங்குமே குழுகுலுன்னு இருக்கு. அப்போ நூலகம் முழுவதுமே குளிர்பதன வசதி நிரப்பப்பட்டிருக்கு. இத்தனை வசதிகள் நூலகம் உள்ளனவா அப்படின்னு குழந்தைங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அதற்கு தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம்ங்கிற திட்டத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்றாங்க. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுக்கு சிலர் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் நூலகத்திலே படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன் பிறகு சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் SR அரங்கநாதன் விருது வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவ்வளோதான் நூலகத்தை நோக்கி அப்படிங்கிறது. இது சொல்லப்படுற கருத்து அப்படின்னா, ஒரு நூலகத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதை விட நூல்களை போய் படித்து நூலகத்தில் எப்படி படிக்கணும், எப்படி நூல்களை எடுக்கணும் அப்படிங்கிறதே அதை பின்பற்றினா நல்லாயிருக்கும். நிறைய நூல்களை நம்ம படிக்கலாம். ஒவ்வொரு கிளை நூலகம் இருக்குது, மாவட்ட மைய நூலகம் இருக்குது, அவங்கவுங்க ஊர்லேயே நூலகங்கள் இருக்குது. பாடத்தில் இருக்கிற புத்தகத்தை மட்டும் படிக்காமல் பொதுவான செய்திகள் உள்ள தகவல் பெட்டகமாக இருக்க நூல்களையே நீங்கள் படிங்க. ஓகேவா? நன்றி.